துலாம் ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ராசிக்கு 5ல் வந்து ராகு இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, 11ல் கேது. ஸோ சொல்லும்போதே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ என்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே அது வந்து வெற்றியை நோக்கி தான் போகும். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு இடம்தான் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஸோ ஜனவரி 1லேருந்து 15க்குள்ளார நீங்கள் ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக முடியணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த 15 டேஸில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 டேஸ் வந்துட்டு இவங்க எல்லாருமே அப்படியே செட்டாக வந்து மகரத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோட தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பொதுவாகவே துலாம் ராசி வந்து அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அம்மா பேச்சை கட்டாயமாக மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துக்கு இவங்க வரனால கொஞ்சம் அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல ராகு. ஸோ நிச்சயமாக 5ஆம் இடத்துல ராகு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் மாதத்துலேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா மனசில் வந்து தேவையே இல்லாத ஒரு கவலையோ, தேவையே இல்லாத ஒரு பயம், ஒரு குழப்பம், இதெல்லாம் வந்து ஏன்னா 5ஆம் இடம் தான் நம்மளோட மனம் இல்லைங்களா? அப்போ அங்கே வந்து ராகு இருக்கும்போது தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் போயிட்டுருக்கும். குழந்தைகள் விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ 5ல் ராகு இருக்கும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து புற்றுக்கோவில்கள் இருந்ததுன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ என்ன தோணுனாலும் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருங்க. அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பழகிக்கோங்க. ஓகே, ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். 6ல் சனி இருக்கிறது சூப்பர், சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கு ஒரு அருமையான இடம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் வந்து மிகப்பெரிய யோகக்காரர். ஓகேங்களா? ஸோ நிறைய நல்லதுகளை செய்யக்கூடியவரே அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரிய வெற்றி. என்ன நினச்சிங்கனாலுமே அதை வின் பண்ணக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. ஸோ பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். மனசில் என்ன ஆசைப்பட்டிங்கனாலுமே அது நடக்கும். ஒரு அருமையான பொற்காலம்னே இதை சொல்லலாம். 6ல் சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுமே 9ஆம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்குறாரு. சொல்லவா வேணும்? பொதுவாகவே குருவோட பார்வை எந்த ராசிக்கு இருக்கோ அந்த ராசினரோட முகமே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்கும். ஒரு பங்கு அழகு வந்து கூடி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு, மைனஸ்லாம் கிடையாது, அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுமே ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடுல தொழில் பண்ணுறீங்களா, வெளிநாடு சார்ந்து தொழில் பண்ணுறது, அந்த அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆதரவு நல்லா கிடைக்கும். உங்களை விட மூத்தவங்களோட, அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக செயல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அருமையான இடம். ஸோ ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஸோ மெயினாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஒரு ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து தகர்த்துருங்க. ஓகேங்களா? நான் அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த தன்மைகள், அதாவது குழந்தைகளை நினச்சி தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் அன்வான்டாக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நினச்சி. அது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. ஜனவரி 15லேருந்து 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் கரெக்டாக இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கூர்மையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணும்போது, கிச்சனில் முக்கியமாக இந்த கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் வந்து தேவையில்லாத பயணங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு முக்கியமாக போகணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுங்கள், அன்வான்டாக ட்ராவல் பண்ணாதீங்க. சரிங்களா? பொதுவாகவே வந்து துலாம் வந்து காற்று ராசி, இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த ஜனவரி 15 to 30 வரைக்கும் அந்த டைமில் வந்துட்டு ட்ராவல் வந்து கொஞ்சம் தேவைனா மட்டும் ட்ராவல் பண்ணுறது நல்லது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. துலாம் ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ராசிக்கு 5ல் வந்து ராகு இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு, 11ல் கேது. ஸோ
ஸோ சொல்லும்போதே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ எந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்கனாலுமே அது வந்து வெற்றியை நோக்கி தான் போகும். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு இடம் தான் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. ஸோ ஜனவரி 1லேருந்து 15க்குள்ளார நீங்கள் ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக முடியணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த 15 டேஸில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 டேஸ் வந்துட்டு இவங்க எல்லாருமே அப்படியே செட்டாக வந்து மகரத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவோட தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பொதுவாகவே துலாம் ராசி வந்து அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க. அம்மா பேச்சை கட்டாயமாக மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துக்கு இவங்க வரனால கொஞ்சம் அம்மா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ஆம் இடத்துல ராகு. ஸோ நிச்சயமாக 5ஆம் இடத்துல ராகு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் மாதத்துலேருந்தே நீங்கள் பார்த்திங்கன்னா மனசில் வந்து தேவையே இல்லாத ஒரு கவலையோ, தேவையே இல்லாத ஒரு பயம், ஒரு குழப்பம், இதெல்லாம் வந்து ஏன்னா 5ஆம் இடம் தான் நம்மளோட மனம் இல்லைங்களா? அப்போ அங்கே வந்து ராகு இருக்கும்போது தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் போயிட்டுருக்கும். குழந்தைகள் விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ 5ல் ராகு இருக்கும்போது முக்கியமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து புற்றுக்கோவில்கள் இருந்ததுன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ என்ன தோணுனாலும் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் இருங்க. அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பழகிக்கோங்க. ஓகே, ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். 6ல் சனி இருக்கிறது சூப்பர் சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கு ஒரு அருமையான இடம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் வந்து மிகப்பெரிய யோகக்காரர். ஓகேங்களா? ஸோ நிறைய நல்லதுகளை செய்யக்கூடியவரே அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரிய வெற்றி. என்ன நினச்சிங்கனாலுமே அதை வின் பண்ணக்கூடிய சக்தியை கொடுப்பாரு. ஸோ பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். மனசில் என்ன ஆசைப்பட்டிங்கனாலுமே அது நடக்கும். ஒரு அருமையான பொற்காலம்னே இதை சொல்லலாம். 6ல் சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுமே 9ஆம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்குறாரு. சொல்லவா வேணும்? பொதுவாகவே குருவோட பார்வை எந்த ராசிக்கு இருக்கோ அந்த ராசினரோட முகமே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்கும். ஒரு பங்கு அழகு வந்து கூடி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு, மைனஸ்லாம் கிடையாது, அருமையான ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுமே ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாடுல தொழில் பண்ணுறீங்களா, வெளிநாடு சார்ந்து தொழில் பண்ணுறது, அந்த அமைப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெரியவங்களோட ஆதரவு நல்லா கிடைக்கும். உங்களை விட மூத்தவங்களோட, அதாவது உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக செயல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அருமையான இடம். ஸோ ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஸோ மெயினாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மன ரீதியாக ஒரு ஹாப்பினஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து தகர்த்துருங்க. ஓகேங்களா? நான் அந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த தன்மைகள், அதாவது குழந்தைகளை நினச்சி தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. ஓகே? ஏன்னா நீங்கள் அன்வான்டாக நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர் நினச்சி. அது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. ஜனவரி 15லேருந்து 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைமில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் கரெக்டாக இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த கூர்மையான ஆயுதங்கள் யூஸ் பண்ணும்போது, கிச்சனில் முக்கியமாக இந்த கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் வந்து தேவையில்லாத பயணங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு முக்கியமாக போகணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுங்கள், அன்வான்டாக ட்ராவல் பண்ணாதீங்க. சரிங்களா? பொதுவாகவே வந்து துலாம் வந்து காற்று ராசி, இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த ஜனவரி 15 to 30 வரைக்கும் அந்த டைமில் வந்துட்டு ட்ராவல் வந்து கொஞ்சம் தேவைன்னா மட்டும் ட்ராவல் பண்ணுறது நல்லது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது.